இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல மத்த எல்லாவனுமே எனக்கு கீழதான். ஆனா என்ன இந்த இடத்துல தூயின்னு வந்து வச்சவன் நீ. அடேங்கப்பா, என்ன பெரிய அமெரிக்கா ஈரான் போற தமிழ்நாட்டுல பாடுறா பெட்ரோல் பங்க்ல எப்படி அடிச்சுக்கிறாங்க. அத அடிச்சுக்க தூரம் பரவாயில்ல. ஒருத்தவனா நாளைக்கு பெட்ரோல் 300 ரூபான்றான், இன்னொருத்தவனா நாளைக்கு பெட்ரோலே இருக்காது பங்கெல்லாம் மூழ்கிடும்ன்றான். என்னதான் உண்மை தெரியல. ஆனா பூரா பணம் 12 மணிக்குள்ள ராத்திரி தூங்காம வந்து எல்லாம் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க. இவனை சொல்ற இந்த கதையெல்லாம் உண்மையா போயான்னு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு ஏற்பட்டு இருக்க பாதிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதோ 1000 கிலோமீட்டர் தாண்டி போர் நடந்திருக்கு. நம்ம இங்கே வந்து ஜாலியாக ட்வீட்டு போட்டுக்கின்னு ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். இன்னைக்கு நமக்கே அது எப்படி சொல்றது, நமக்கே இன்னைக்கு அது பாதிப்பாக வந்துருக்கு. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான், அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்கு காட்டுவா நீ. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும், நியாயமா இருக்கலாம். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன? நம்ம எல்பிஜி தட்டுப்பாடு பற்றிய விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கேண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரச்சனை வந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம பக்கத்திலே வந்துச்சு. வீட்டுல பொண்டாட்டி ஏன் சண்டை போடுறான்றதே இதுவரையும் கண்டுபிடிக்க முடியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யூஎஸ் இஸ்ரேல் ஈரானோட ஏன் சண்டை போடுறதுன்னு ஊர்ல இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க மாப்பிள்ள. இப்போ ஏன்னா நம்ம வந்து மேக்சிமம் எல்பிஜி வந்து நம்ம சவுதி அரேபியால தான் வாங்குறோம். சவுதி அரேபியா, ஓமன் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் வாங்கிருக்கோம். ஆனா மேக்சிமம் சவுதி அரேபியால தான் வாங்குறோம். ஆமா, அங்க இருந்தா வாங்குறோம். ஆனா அங்க இருந்து வரதுக்கு வழி பக்கத்திலே இருக்கிறது வந்து ஈரான் இருக்கான். அவன் வந்து ஓமானுக்கும் நடுவுல இருக்கு அந்த. ஆமா, இப்ப அவன் வந்து எல்பிஜி கேஸ் கப்பல் ஏற்றி போட்ட பார்த்தானா ஒரே ஒரு குண்டு போட்டானா முடிஞ்சிச்சு சொல்லி. அது வந்து நார்மல் கப்பலா இருந்தா பரவாயில்ல, அது ஃபுல்லா எல்பிஜி கேஸ் இருக்கிறதால இன்னும் பவர் ஆகும். அதனாலே பயப்படுறாங்க கப்பல், அந்த அந்த சைடு கப்பல் எடுத்துன்னு வரதுக்கு பயப்படுறாங்க. ஆனா சீனாக்கு மட்டும் வழி விட்டுருக்காங்க. சீனாவுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போலாம், அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க. வேற எதனா ஒரு கண்ட்ரி எடுத்துன்னு போகுது அப்படின்னா அவங்களுக்கு விட மாட்டாங்க. அவங்க எடுத்துன்னு வரதுக்கு பயப்படுறாங்க. போர் நடந்துகிட்டே இருக்கு, இந்த டைம்ல வந்து அவங்க இதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒரு குண்டை போட்டானா அந்த கப்பல்ல இருக்கவங்க யாரும் உயிர் தப்பிக்கவே முடியாது. அதனால எல்லாருமே பயப்படுறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு பாதுகாப்பா வரேன், உங்க கப்பலுக்கு இந்த சைடும் இந்த சைடும் பாதுகாப்பா வந்து எல்லா கப்பலுக்கும் அப்படி பாதுகாப்பா வர முடியாது இல்ல. ஆமா, அது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எவ்வளோ இது ஆயுதத்து கொரோனா டைம்ல இந்த ஊர் 144 ஓட்டாங்கல்ல, யாரும் வெளியே இருக்க கூட, அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் போல. இது அதோட மோசமா இருக்க மாட்டேங்குது. அதனால எல்லாமே கையில கட்டிட்டு வீட்டுல இருந்தாங்க. இப்ப இது எதுவுமே கிடைக்காதாட்டேங்குது. இது எதனாலதான் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம விறகு அடுப்புலயே நம்ம நிறைய இந்தியாவில தமிழ்நாட்டுல நிறைய விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மோடி கவர்மெண்ட் வந்துச்சுல்ல, அதுல இருந்துதான் வந்து எல்பிஜி கேஸ வந்து ஒரு ஸ்கீம் மூலியமா எல்லாருக்கும் போக வச்சுட்டாங்க. எல்லார் வீட்லயும் எல்பிஜி கேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்கீம் மூலியமா எல்லார் வீட்லயும் எல்பிஜி கேஸ் போயிடுச்சு. எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் ஆயிட்டு கிராமத்துல கூட இப்ப விறகு அடுப்புல ஆகத்துல எல்லாமே எல்பிஜி கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது விறகு அடுப்புனா இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கும் அந்த மாதிரி இது பண்ணாங்க. இப்போ ஆனா அதோட மோசமானது எல்பிஜி. ஆமா, அதுல புகை வராதுதான், ப்ராப்ளம் இல்லதான் எல்பிஜி கேஸ். ஆனா ரேட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஸ்டார்டிங்ல எவ்வளவு 500 ரூபாய் 600 ரூபாய் வாங்கிருந்தோமா? 500 ரூபாய் 350 400 ரூபாய் 450 தான் இருந்தது. இப்போ வந்து 1000 1250 ரூபாய் வாங்கினது ஏத்தல
வாங்கினேன் நானே வாங்கினேன். எப்போ கேட்டேன்னு சொல்லு பார்க்கலாம். சும்மானா அடிச்சு விட கூடாது. உண்மை 450 இருக்கும் வாங்கினேன். அதுக்கப்புறம் 550 60 அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் 600 650 ஆயிடுச்சு. 750 அப்படியே அந்த லெவல் தான் ஏறிடுச்சு. 50 ஏற்றி 100 ஏற்றி போற பேர் 50ல 800 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் சொன்னியா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா தானே ஏறின்னு போயிருந்துச்சு. இன்னும் ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி 1 hour இல்ல 1/2 hour இல்ல ஒரு நாள் போயிடுது. போய் நின்று வேடிக்கை இல்ல. இருப்ப. நின்னு வேடிக்கை பார்ப்போமா? அந்த மாதிரிதான் எல்லா நாடும் நின்னு வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க. யாரும் ஈரானுக்கு சப்போர்ட்டா யாரும் பேசவே இல்லை. அமெரிக்கா வந்து அவங்க பெரிய நாடு, சப்போர்ட்டே இல்லாம ஒரு எமோஷனல் வீடியோ போடுங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாம அடிபட்டுன்னு கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்ஸே இல்லாம இருக்கான் ட்ரம்ப். இப்போ அவங்களுக்குள்ளே பெரிய நடத்தல, அதனால அவன் அப்படியான் தலை இருப்பான். நான் தான் பெருசு அப்படின்னு இருப்பான். இப்போ வந்து வந்து இப்ப வடகொரியா மட்டும் உள்ள இறங்கிட்டான்னு வச்சுக்கேன், ஆமா அவ்வளவுதான். என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு. ஏதோ ஒரு இது லான்ச் பண்ணிருக்கான் சாண்டி. என்னன்னா கடற்படை தாக்குற மாதிரி ஒரு இது லான்ச் பண்ணிருக்காங்க. யாரு? வடகொரியாவா? பண்ண போறேன். ஆமா, அதான் அவங்க கிட்ட நிறைய என்கிட்ட நிறைய விளையாட்டு பொம்மை இருக்கு. யாரும் விளையாட வர மாட்டாங்க. ஒரு ரீல்ஸ்ல பாக்குறேன், பார்த்தா மதியத்துல இருந்து சரியான கூட்டம் பெட்ரோல் பம்ப் எல்லாம். எப்பா ஆமா, இன்னில இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹோட்டல்லயும் நிறைய ஹோட்டல்ல இப்ப கேஸ் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டுக்கிறாங்க. ஆமா, ஹோட்டலுக்குலாம். ஏன்னா ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்குலாம் இல்லைன்னா ஒரு பிரச்சனை ஆகும்ல, அதனால ஹோட்டலுக்கு. அதுவும் இப்பவே வந்து புக் பண்ணிட்டு வெயிட் பண்றாங்களாம், வரமாட்டேதான் வீட்டுக்கே. நீதான் ஒரு அட்வைஸ் பண்ணு கருத்து. ட்ரம்புக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி விடு. ட்ரம்புக்கு மெயில் ஒண்ணு போடு. ட்ரம்ப் யாரும் இல்ல, ஒன்னுட்டு தாத்தா தான் அவரு. பேசி கால் பண்ணிடலாம். இன்னும் போன் நம்பர் இல்ல வருது. அதான் மெயில் போட்டு மெயில் ஐடி இருக்குது. ட்விட்டர் போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடு. ட்விட்டர்ல அவரை டேக் பண்ணி போட்டனா போதும். அப்புறம் பாலிமன் ஊசி எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க. வியூஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த சிரி அது இதுன்னு எல்லாம் கொடுக்குறாங்க. பூரா ஸ்டாப் பண்ணிட்டு ஃபாஸ்ட் எந்த விலைவாசிங்கிற எல்லாம் நார்மல் விலைவாசி. இப்போ சிலிண்டர்லாம் ஒரு 450 500 ரூபா, 500 ரூபாய்க்குள்ளே 450 ரூபா. எல்லா விலைவாசியும் கம் பண்ணிட்டு இந்த ஃப்ரீன்றதே இல்லாத மாதிரி பண்ணிட்டா இப்போ எந்த ஆச்சு வந்துன்னு நல்லாதான் இருக்கும். நீ மனு தாக்கல் பண்ணுதல முதல்வர் வேட்பாளரா சுயேட்சையா? ஓட்டு போறதுக்கு நீங்க 2 பேரும் மேல போடுங்கன்னு தெரியல. இன்னொரு காமராசர் பிறக்கணும். காமராசரா? அதெல்லாம் ஒரு காலத்தோட போச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு வேற ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தா சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன வீடியோ பேசலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க மறக்காம. ஓகே गाइस, थैंक यू. ஓகே, ஒருத்தருக்கு தூக்கம் தள்ளாடிங்குது. அதான் தேங்க்யூ.
டேய் கட் பண்ணிட்டேடா பைத்தியம். டேய் மிண்டுல இல்ல இன்னும் இல்ல. நீ இல்ல கட் பண்ணாத, என்ன பண்ண போட்டுங்க போற கட் பண்ணி. ஏண்டி இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் ஏங்க சத்தியமா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்றேன் நானு. கடைசியில என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சை வீட்டு மாத்திரா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க